ஓகே, நம்ம யூவி ஸ்பெக்ட்ராவில் சால்வெண்ட் எஃபெக்ட் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமனாக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போலார் காம்பவுண்ட் எடுத்தால் என்ன ஆகும், நான் போலார் காம்பவுண்ட் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம அந்த பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்களா, டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தம்போது என்னென்ன பேண்ட் வந்து எப்படி பொலாரிட்டிக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கே பேண்ட் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கே பேண்டுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா, கே பேண்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியணும். அப்படி தெரியும் பொழுது இதோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. லாம்டா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட பொலாரிட்டி ஆஃப் தி சால்வெண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து இங்கே தெரியணும். ஓகேங்களா, ஸோ கே பேண்ட் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர் பேண்டில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்றது தெரியணும். ஓகே, லெட்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆர் பேண்ட், ஆர் பேண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து n to பை ஸ்டார் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, ஸோ ஆர் பேண்ட் அப்படின்னா இதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து அதோட பொலாரிட்டி ஆஃப் தி சால்வெண்ட்டுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. இது வந்து இன்டெரக்டாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இதை நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பி பேண்டு. பி பேண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும், இங்கே பை டு பை ஸ்டார். பை டு பை ஸ்டார் அப்படின்னா இங்கே இருக்க நார்மல் இருக்க பை டு பை ஸ்டார் கிடையாது. இங்கே நம்ம என்ன பார்த்தோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஹெட்ரோ அரோமேட்டிக்காகவும் இருக்கலாம், அப்படின்னா நார்மல் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம். அரோமேட்டிக்னா காமனாக பென்சின் ரிங் இருக்கிறது. ஹெட்ரோ அரோமேட்டிக்னா உள்ள ஒரு கார்பனுக்கு பதிலாக அனதர் ஆட்டம் வர்றது தான் இது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ரோ அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இது இண்டிபெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து தெரியணும். காமனாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பி பேண்ட் வந்து அந்த பொலாரிட்டி சால்வெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் குரோமேட்டிக் ஷிஃப்ட்டை வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, ஸோ ஹைப்பர் குரோமேட்டிக் ஷிஃப்ட், ஹைப்பர் குரோமேட்டிக் ஷிஃப்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து போலார் சால்வெண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ எஃபெக்ட் ஆஃப் தி சால்வெண்ட்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக இது என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியணும் அப்படின்னா அந்த நம்மளுக்கு பீக் கிடைக்கும் பார்த்தீங்களா. பீக் வந்து நம்ம எதை பார்த்தோம், ரொட்டேஷ்னல் அண்ட் வைப்ரேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அது டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரெண்டும் வந்து காம்பினேட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீக், நார்மல் அப்சார்ப்ஷன் பீக் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அப்சார்ப்ஷன் பீக் வந்து டெம்பரேச்சர் இன்கேஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டாட், ஓகே, வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பீக்கோட ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஓகேங்களா, அந்த பீக்கோட ஷார்ப்னஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
பீக் ஷார்ப் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் அனதர் நேம் வந்து என்னது அப்படின்னா ஃபைனஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைனஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஸோ அது டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புரியும். அப்போது பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கிது. ஓகே, இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக டெம்பரேச்சர் வந்து அப்போது இதுக்கு பீக் வந்து என்ன இருக்குது, நல்லா ஷார்ப் பீக்காக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னது டெம்பரேச்சர் வந்து T1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பீக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணலாம், 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ மீன்ஸ் வந்து டெம்பரேச்சர் T1ன்றது இங்கே வந்து நம்ம என்னவாக இருக்கணும், லோ டெம்பரேச்சராக இருக்கணும். அப்போ இங்கே பீக் வந்து மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கலைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அந்த பீக்னஸ் ஷார்ப்போட பீக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ இதுக்கு வந்து என்னது ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அப்போ வந்து இந்த ஷார்ப்னஸ் பீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னா T1க்கு தான் என்ன இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ T2 அதுக்கப்புறம் வருது. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இன்டராக்ஷனாக பீக் கொடுத்து கூட உங்களுக்கு வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கும்போது சால்வெண்ட்டில் வந்து நமக்கு வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கூட சொல்யூட் பண்ணுற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சொல்யூட் கூட இன்ட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நமக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷ்னல் அண்ட் ரொட்டேஷ்னல் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அகைன் வைப்ரேஷன் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து என்னது நமக்கு வந்து அந்த ஃபைனஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து என்னவாக இருக்கும், லோவாக இருக்கும். ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இங்கே வந்து என்ன பண்ணணும், தெரியணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டீட்டெயில் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமோஃபோர் அப்படின்றத பார்க்கலாம். குரோமோஃபோர் ஆக்சோக்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோஃபோர். இப்போ குரோமோஃபோர் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது கம்பல்சரி வந்து காம்பவுண்டில் வந்து என்ன பண்ணும், கலர் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா கலர் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்ட் என்ன பண்ணணும், ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேட்டட் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்ஸாக இருக்கணும். கான்ஜுகேட்டட்னா என்னது, டபுள் பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆகணும். கான்ஜுகேட்டட் அப்படி இல்லைனா நம்ம என்ன சொல்லலாம், அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்ஸாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாலிகுல்ஸாக இருக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக வந்து கார்பன் ஆட்டமாகவும் இருக்கலாம், அப்படின்னா அனதர் ஆட்டம் ஹெட்ரோ ஆட்டமாக இருக்கு சொல்கிறேன். நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அப்படின்னா சல்ஃபர் ஆட்டமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் கூட கனெக்டடாக இருக்கலாம். அப்படின்னா எந்த மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குரோமோஃபோராக இங்கே வந்து ஆக்ட் ஆகுமோ அது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த ஹெட்ரோ ஆட்டமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து குரோமோஃபோர் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. கார்பன் டபுள் பாண்ட் கார்பனும் வந்து நம்மளுக்கு வந்து குரோமோஃபோர் வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோடு இங்கே பின் வந்து கொஞ்சம் வளைஞ்சு வருது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து அது நேராக பார்த்து போட்டுக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பென்சின் ரிங்கு. ஏன்னா பென்சின் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்குது. அது பெண் ஒரு மாதிரி வளைஞ்சு தான் எழுதும். நமக்கு எழுதும் போது எழுதிக்கலாம். அந்த டயக்ராம் வரையும் போது கொஞ்சம் வளைஞ்சு வரும். ஸோ நீங்கள் அது வந்துட்டு கரெக்டாக போட்டுக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து NO2, அதுக்கப்புறம் NO, அப்புறம் வந்து பென்சால்டிஹைடு. பென்சீனில் வந்து நமக்கு வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஷின் கூட நம்ம வந்து கேட்கலாம். இப்போ பாருங்கள் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமனாக ஒரு கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா எது குரோமோஃபோர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எது குரோமோஃபோர் ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி இப்போது கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே வந்து OH, பி ஆப்ஷன் வந்து NH2, சி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து CH3, டி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ NO2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து குரோமோஃபோர் என்ன அப்படின்றத கொஷின். இப்போ குரோமோஃபோர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், கம்பல்சரி டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன கிடையாது, டபுள் பாண்ட் கிடையாது. ஸோ NH2லேயும் வந்து டபுள் பாண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இதுவும் வந்து என்னது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து CH3லேயும் அது நம்மளுக்கு என்னது டபுள் பாண்ட் கிடையாது. ஸோ அப்போ எது தான் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா NO2 தான் நமக்கு வந்து என்ன பண்ணும் குரோமோஃபோரில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ குரோமோஃபோர் தான் நம்ம காமனாக வந்து இதோட நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு நைட்ரஜனுக்கு வந்து போட தெரியும். ஸோ அது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோமோஃபோர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து NO2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து குரோமோஃபோர் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லாம்டா மேக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஆக்சோக்ரோம் பார்த்துட்டு அதுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கிளியராக வந்து நமக்கு என்ன பண்ணலாம், கிளியராக நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சோக்ரோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நேற்று ஆக்சோக்ரோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், அந்த சப்ஸ்டியூஷனில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும் போது அது வந்து லைட் இன்டென்சிட்டி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் வந்து நம்ம வந்து ஆக்சோக்ரோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஆக்சோக்ரோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து கலர் இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இங்கே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுக்காது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து கலர் கொடுக்காது, அதுக்கு வந்து ரீசன் வந்து தெரிஞ்சுக்குங்க சும்மா மேலோட்டமாக. இது வந்து என்ன பண்ணாது, கலர் கொடுக்காது. ஏன் அப்படின்னா இதில் கம்பல்சரி நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் கூட என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆக்சோக்ரோம்க்கான ஒரு கண்டிஷன். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கூட நம்மளுக்கு வந்து சப்ஸ்டியூட்டன் வந்து சேஞ்ச் அப் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கலாம், அப்படின்னா அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜும் இருக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த யூவி ரேடியேஷனை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணாது இது. ஓகேங்களா. ஓகே, இப்போது இதில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா யூவி விசிபிள் ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்களா. அப்போ நாட் யூவி விசிபிளை வந்து என்ன பண்ணாது, அப்சர்வ் பண்ணாது. இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் ஓன் சென்டென்ஸில் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கலர் கொடுக்காது, இன்டென்சிட்டிக்கு மட்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், லோவாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு கம்பல்சரி இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆக்சோக்ரோம் அப்படின்றது. இப்போது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா டேரெக்டாக ஆக்சோக்ரோம் வர்றதுனால எது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பாருங்கள், இப்படி இருக்கிற ஒரு கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கிற ஒரு காம்பவுண்டு, அதுக்கப்புறம் NH2ன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் இதே மாதிரி டபுள் பாண்ட் அது கான்ஜுகேட்டட் கூட இருக்கிறத நம்ம NH2 அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா D வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஆக்சோக்ரோம் அப்படின்றது தான் கொஷின் கேட்குறாங்க. ஆக்சோக்ரோம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே எது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்க்குறோம். அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு இருக்கும் போது இது என்ன பண்ணாது, கம்பல்சரி இது வராது, ஏ ஆப்ஷன் வந்து வராது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், டபுள் பாண்ட் கூட கனெக்டடாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிஷன் வரைக்கும் வச்சு பார்க்கும்போது சி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். பட் இது வந்து கான்ஜுகேட்டட் கூட வந்து கனெக்டடாக இருக்கிற ஆக்சோக்ரோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த NH2 வந்து தனியாக இருக்கிற ஒரு ஆக்சோக்ரோம். ஸோ இது ரெண்டுத்தில் எதுக்கு ஆக்சோக்ரோம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ பர்ஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிற வேல்யூஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே தனியாக இருக்கிறோ அந்த ஆக்சோக்ரோம் வேல்யூ தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக வரும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சோக்ரோம் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. செகண்ட், இப்போ அதுக்கு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிளியர் ஒரு ஆன்சர் வந்துடும். இப்போ இதோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 217 1,3 பியூட்டாடைன் தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா. அந்த பியூட்டாடைன் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து OH வந்து இங்கே கனெக்டட் ஆகிருக்கு. அப்போ இதோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 240. அப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னா ஆக்சோக்ரோம் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக இது மாதிரி கொஷின் வந்து இன்டெரக்டாக இப்படி ரெண்டு மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு
இதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஆக்சோக்ரோமை வந்து ஃபாலோ பண்ணும், ஆக்சோக்ரோம் வந்து எது அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். அப்போது கான்ஜுகேட்டட் ஐன் கூட இருக்க மாதிரி அது கூட வந்து நமக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஒரு ஆட்டம் கனெக்டட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு வந்து ஆக்சோக்ரோம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா குரோமோஃபோரோட லாம்டா மேக்ஸ் வேல்யூவை விட ஆக்சோக்ரோமோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ குரோமோஃபோர் எது, ஆக்சோக்ரோம் எது இப்படின்னு இன்டெரக்டாக இப்படி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து எது அதிகமாக வருதோ அதுதான் வந்து என்னது ஆக்சோக்ரோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். இப்போ இதை வச்சுலே கூட இதில் கூட இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். இப்போ கீழே பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு பென்சின் ரிங் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த நார்மல் பென்சின் ரிங்கு கூட நம்மளுக்கு வந்து NH2 வந்து கனெக்டடாக இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு வந்து இங்கே லாம்டா மேக்ஸ் வந்து இதை விட என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இது A எடுத்துக்கிறோம், இது வந்து B எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ Bக்கு தான் லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ 291 nm கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 255 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் வருது. அப்போ வந்து எங்கே வந்து நமக்கு ஆக்சோக்ரோம் இருக்கிற ஒரு குரூப் வந்து அட்டாச் ஆகுதோ அங்கே வந்து நமக்கு வந்து லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணும், அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிளியராக நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியணும் அப்படின்னா ஆக்சோக்ரோம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்னும் சொல்லலாம். காமனாக ஒரு ஆக்சோக்ரோம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஏன் பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்னாலே வந்து நமக்கு வந்து என்னது வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே இப்போ வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ என்ன பண்ணும், நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆக்சோக்ரோம் ஷிஃப்ட்டை வந்து நமக்கு வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி சிமிலராக நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கொஷின் கேட்டாலும் இப்போ இது மாதிரி 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஆக்சோக்ரோம் அப்படின்னு கண்டுபிடின்னு கேட்டாலும் நமக்கு வந்து தெரியணும். அப்படின்னா பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டுன்னு சொன்னாலும் தெரியணும். அப்படி இல்லைனா குரோமோஃபோர் வேல்யூஸ் எது, ஆக்சோக்ரோம் வேல்யூஸ் எது அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொன்னாலும் கண்டிப்பாக கிளியராக வந்து இது நமக்கு இங்கே தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து எது அதிகம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ எது டிக்ரீசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீசஸ் அப்படின்னா ஒன் செகண்ட் இப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸாக இருக்குது அப்படின்னு நம்ம கொஷினில் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ வந்து அங்கே என்ன இருக்குது, குரோமோஃபோர் ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளியராக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். அப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல் பென்சின் ரிங் போட்டு அதில் வந்து அமோனியா வந்து ப்ளஸ் சார்ஜில் இருக்கிற மாதிரி போடுறோம். ஓகேங்களா? ஸோ பி ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து நார்மல் பென்சின் ரிங்கு அது கூட வந்து NH2 வந்து கனெக்டடாக இருக்குது. சி ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபீனால் கனெக்டடாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வச்சு நம்மளுக்கு வந்து லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீசஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். அப்போ பாருங்கள் இதுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது வராது.
இங்கேயும் ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஸோ இதுவும் வராது. இங்கேயும் வந்து என்னது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஸோ வராது. அப்போது வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ லாம்டா மேக்ஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வந்து இங்கே ஆன்சர் பண்ண தெரியணும். அப்படி இல்லைன்னா குரோமோஃபோர் அப்படின்னு கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அப்படின்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ எது அதிகம் எது லெஸ் அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து நம்ம லெஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் கொஷின்ஸ். அனதர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஜுகேட்டட் சிஸ்டமாக கொடுத்து நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? எது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹை லாம்டா மேக்ஸ் வேல்யூ. இப்போ கான்ஜுகேட்டட் வச்சு நம்ம வந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிளியராக தெரியணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் மூணுமே பிஎன்சி பிசிடி இதில் எதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஜுகேட்டடாக இருக்காது. கான்ஜுகேட்டட்னா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே கனெக்டட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ கான்ஜுகேட்டட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ கான்ஜுகேட்டட் இல்லாமல் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து லோவாக இருக்கும். இதுக்கு வந்து கான்ஜுகேட்டட் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்கு இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஹை அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கிளியராக சொல்லலாம் அப்படின்னா பை பாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்டாக நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். இப்போ பை பாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபினைல் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டது. நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம தேரியாக பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபினைல் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஃபினைல் குரூப் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நார்மலாக ஏக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு பென்சீன் ரிங் எடுக்கிறேன். பிக்கு வந்து நாப்தலின். இப்போது சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரசின். ஓகேங்களா? 3 பென்சீன் ரிங் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து லாம்டா மேக்ஸ் வேல்யூ எதுக்குன்னு பார்த்தீங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு சி ஆப்ஷனுக்கு தான் என்ன பண்ணும் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆர்டர் வந்து என்னது சி பி அண்ட் ஏ. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து எக்ஸப்ஷன் மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. எக்ஸப்ஷனாக இன்னொரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த பென்சீன் ரிங்லேயே லீனியர் ஸ்பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். சிம்பிள் வந்து மேல் நோக்கி போச்சுன்னா ஹைன்னு அர்த்தம். அதே வந்து ஒரு பென் ஷேப்பில் இருக்குது
அந்த பென்சீன் ரிங் வந்து ஒரு பென் ஷேப்லையோ இல்லை ஆனுலர் ஷேப்லையோ ஆனுலர் ஸ்பீசஸாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவாக இருக்கும் லாம்டா மேக்ஸ் வேல்யூ. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ லீனியர் ஸ்பீசஸ்க்கும் பென்ட் ஷேப் அந்த ஆனுலர் ஸ்பீசஸ்க்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்தரசினும் ஃபினாப்தலினும் வச்சு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் லாம்டா மேக்ஸ் வேல்யூ எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் என்ன இருக்குது, லாம்டா மேக்ஸ் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 398 நானோமீட்டர்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 370 நானோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா காமனாக அந்த ஃபினைல் ரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோமா, ரெசனன்ஸ் எனர்ஜி. ஸோ ஃபினைல் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரெசனன்ஸ் எனர்ஜி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ ரெசனன்ஸ் எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ரெசனன்ஸ் எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதே நார்மல் எனர்ஜி நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நார்மல் எனர்ஜிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது வந்து யூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்றத கிளியராக பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப ப்ராப்ளமெட்டிக்காக கேட்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வுட்வர்ட் ஃபிஷன் ரூல் தான் வந்து நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வுட்வர்ட் ஃபிஷர் ரூல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கஸ்ட் கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துக்கு வேவ்லென்த் அப்சார்ப்ஷன் வந்து கிரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கான வேல்யூஸ்லாம் கொடுத்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வுட்வர்ட் ஃபிஷன் ரூல். இப்போ இதுக்கு ஏதோ ஒரு மாலிகூல்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து வுட்வர்ட் ஃபிஷன் ரூல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கேட்கலாம். வுட்வர்ட் ஃபிஷர் ரூலுக்கு வந்து நமக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஸ்க்கெலாம் என்ன ஒரு சம் சப்ஸ்டியூஷன்ஸ்க்கெலாம் வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எத்திலீன் மாலிகூல்ஸ் இருக்குது. இப்போ காமனாக வந்து எத்திலீன், இப்போ எத்திலீன் மாலிகூல்ஸ் கொடுப்பாங்க. அது காமனாக வந்து எத்திலீன் வந்து நமக்கு கேல்குலேஷன் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதே வந்து செகண்டில் இருந்து நம்மளுக்கு வந்து 1,3 அது வந்து அசைலிக் காம்பவுண்ட்ஸில் வந்து இப்படி கேட்கலாம். ஓகேங்களா? 1,3 பியூட்டாடையின் 1,3 பியூட்டாடையின் வருது அப்படின்னா நம்ம 1,3 பியூட்டாடைனை நம்ம முன்னாடி எப்படி பார்ப்போம், 1வது பொசிஷன்லேயும் 3வது பொசிஷன்லேயும் நமக்கு வந்து டபுள் பாண்ட்ஸ் வரும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து 217 அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து எத்திலீன் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்திலீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 175. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,3
3,5 ஹெக்ஸாட்ரையின். ஹெக்ஸாட்ரையின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி போடலாம் அப்படின்னா இந்த கோடு மட்டும் லைட்டாக அந்த பெனில் வரையும் போது வளைஞ்சி வருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. One second. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 258. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின் அப்படின்னா அது பெரிய ஸ்ட்ரெச்சில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். 11 டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீட்டா கரோட்டீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 465. இதெல்லாம் வந்து அசைலிக் காம்பவுண்ட்ஸில் வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் எதுக்கு அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 217 வர இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து சம் புக்ஸில் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 214ன்னு கொடுக்கலாம், அப்படிலாம் வந்து 215 கொடுக்கலாம், அப்படிலாம் 217. இந்த வேல்யூஸ் மட்டும்தான் கொஞ்சம் மாறும் எல்லா புக்ஸ்லேயும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஹெட்ரோ அனுலர் வரும்போதும் நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து அங்கே மாறும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ வச்சு அந்த வேல்யூஸை மட்டும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேரண்ட் ஸ்பீசஸ் கொடுக்கான வேல்யூஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோமோ அனுலர் ஹெட்ரோ அனுலர் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து சைக்ளிக் ரிங்கில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். இப்போ ஹோமோ அனுலர் அப்படின்னா ஹோமோ அனுலருக்கு வந்து வேல்யூ வந்து 253 நானோமீட்டர் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெட்ரோ அனுலர் அப்படின்னா அதுக்கு வேல்யூ வந்து 214. இந்த 214 தான் இங்கே என்னவா இருக்கலாம், 215 இருக்கலாம், அப்படிலாம் 217 இருக்கலாம். சம் புக்ஸில் வந்து 215 கொடுத்துருப்பாங்க, சம் புக்ஸில் வந்து 217லாம் வந்து 214 அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேரண்ட் ஸ்பீசஸ் அப்படின்னு தெரியணும். இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து என்னென்ன தெரியணும் அப்படின்னா அது கூட அட்டாச் ஆகிருக்கிற அந்த குரூப்ஸுக்கு வந்து வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் நமக்கு இங்கே தெரியணும் அப்படின்னா டபுள் பாண்ட் எக்ஸ்டென்ஷன் கான்ஃபிகரேஷன். இந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் பொழுது அதுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா 30 அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? நம்ம சென்டென்ஸாக கூட இங்கே எழுதிக்கலாம். டபுள் பாண்ட் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டெண்டிங் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? அது இருக்கும் பொழுது நமக்கு வந்து அதோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னா கான்ஜுகேஷனில் அதோட வேல்யூஸ் வந்து நம்ம 30 அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது,
அல்கைல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம என்ன கொடுப்போம் 5 கொடுப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிங் ரெசிடியூவாக இருக்குது. ரிங் ரெசிடியூ அப்படின்னா அந்த ரிங்கை வந்து பிரேக் பண்ண முடியறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ். ரிங் ரெசிடியூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைன் கொடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹெக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டு. ஹெக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் அது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைனு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஆர் இருக்குது. அந்த ஃபினைல் குரூப்புக்கு பென்சின் ரிங் கூட நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கும் போது ஓஆர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம வந்து 6ன்னு கொடுப்போம். அதே வந்து ஹாலஜன்ஸ் இருக்குது, குளோரின் இருக்குது, புரோமின் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம வந்து 5ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ NR2ல ரொம்ப கொஷின் டஃப்பாக கேட்கணுன்னா NR2 கேட்கலாம். மேக்ஸிமம் இதில் கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. UGTRPன்றதுனால கொஷின் கேட்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து அசைலிக்லேயே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பார்த்து பார்க்கலாம். செகண்ட் ஓகே. இதுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,3 பியூட்டாடைன் வச்சு நமக்கு வந்து பார்க்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் CH CH இப்போது CH3. ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது வந்து சென்டரில் இருக்கிற ஒரு பேஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது 1,3 பியூட்டாடையின். இப்போ 1,3 பியூட்டாடையினுக்கு வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பார்த்துருப்போம். 214, 215, 217 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 2 அல்கைல் குரூப் வந்து இங்கே என்ன இருக்குது சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இதோட பேஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதிக்கணும். இப்போ பேஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, நான் இங்கே வந்து 214 போடுறேன். ஓகேங்களா. நீங்கள் 215 கூட போட்டுக்கலாம். நமக்கு எக்ஸாம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை வச்சு போட்டுக்கலாம். அப்போ 214 2 அல்கைல் குரூப் இருக்குது. ஒரு அல்கைல் குரூப்புக்கு வேல்யூஸ் வந்து என்னது 5, இன்னொரு அல்கைல் குரூப்ஸ்க்கு 5. அப்போ டோட்டலாக வந்து என்னது 10 வேல்யூஸு. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 2 to 4. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க தெரியணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளிக் குரூப்ஸ் இருக்க மாதிரி பார்க்கலாம். இப்போ இதில் டபுள் பாண்ட் வந்து இந்த சைடு இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இப்போது நமக்கு இங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியணும். இப்போ வந்து ஹோமோ அனுலரா ஹெட்ரோ அனுலரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டபுள் பாண்ட்ஸ் வந்து வேறு வேறு ரிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஹெட்ரோ அனுலர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அது டபுள் பாண்ட் வந்து ஒரே ரிங்கில் இருந்துச்சுன்னா இப்போ ஹோமோ அனுலர்னா 253. இது வந்து ஹெட்ரோ அனுலர். அப்போ இதோட பேஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே என்னன்னு தெரியணும்.
நம்ம வந்து 214 இல்லை 215 அப்படின்ற மாதிரி கூட இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 215 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இங்கே ரிங் ரெசிடியூ வந்து இருக்கும். இங்கே வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அல்கைல் குரூப் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரிங் ரெசிடியூ வந்து எங்கே வந்து நம்ம பிரேக் பண்ண அந்த ரிங் வந்து பிரேக் ஆகும் அப்படின்றது தான் ரிங் ரெசிடியூ. ஸோ இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியல மேம், நான் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த டபுள் பாண்டு பக்கத்தில் அந்த லைன்ஸ் போகுது பார்த்தீங்களா, அங்கே வந்து பிரேக் பண்ணிங்கன்னா அதுதான் ரிங் ரெசிடியூ. இப்போ இந்த 2 டபுள் பாண்டுக்கு இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல வராது. ஏன்னா இந்த டபுள் பாண்ட் முடிஞ்சு ஒரு எம்டி கேப் வந்து அடுத்து டபுள் பாண்டு வருது. அப்போ ரிங் ரெசிடியூ போடுறோம் அப்படின்னா அந்த டபுள் பாண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரேக் பண்ணி அகெயின் டபுள் பாண்டு வராத இடமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிங் ரெசிடியூ வந்து இங்கே எத்தனை இருக்குது? ரிங் ரெசிடியூ வந்து நமக்கு வந்து இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 15 இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு அல்கைல் குரூப் இங்கே பார்த்தோமா, ஒரு அல்கைல் குரூப்புக்கு வந்து என்ன இருக்குது, நம்ம வேல்யூஸ் வந்து 5 கொடுப்போம். ஒரு ரிங் ரெசிடியூ அப்படின்னா 5, அப்போது 5 × 3, ஏன்னா 3 ரிங் ரெசிடியூ இருக்குது, அதனால் 15 போட்டேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இதோட வேல்யூஸ் வந்து என்னது 20. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு டபுள் பாண்டுக்கு அடுத்து வெளியே வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். அடுத்த ரிங்கில் வந்து அது வந்து கனெக்டட் ஆகிருக்கிற ஒரு டபுள் பாண்டு கூட கனெக்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டு. அப்போ எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டுக்கு இங்கே வந்து நம்ம வேல்யூஸ் என்ன கொடுத்தோம், ஒரு 5 வேல்யூ தான் கொடுத்தோம். அல்கைல் குரூப் என்ன வருதோ அதே தான் வந்து எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டுக்கும் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து வரும். அப்போ இதுக்கு வந்து 5. அப்போது பேஸ் வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது 215, நெக்ஸ்ட்டு 20, அதுக்கப்புறம் வந்து 5. அப்போ டோட்டலாக போட்டிங்க அப்படின்னா இது வந்து 25, நெக்ஸ்ட்டு வந்து என்னது இது வந்து 30, அதுக்கப்புறம் 40, அப்போது 240 அப்படின்றதான் இந்த காம்பவுண்டோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு இங்கே போட தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நான் குரூப்பில் வந்து நிறைய இது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வுட்வேர் ஃபிஷன் ரூல் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிற அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ யூவி ஸ்பெக்ட்ரா வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? நம்ம நோட்ஸில் கொடுத்ததை விட நம்ம நிறையவே டீட்டெயில்டாக நடத்திட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வுட்வேர் ஃபிஷன் ரூலுக்கு வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் குரூப்பில் போடுறேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.